இது வந்து 6 ஜனவரி சனிக்கிழமை காலையில. இந்த ஆயில் பாட்டிலுக்குள்ள சுடுதண்ணி ஊத்திட்டு லிக்விட் ஊத்துனோம்னா, அத புடிச்சு குலுக்க முடியல சூடா இருக்கனால. அதனால தண்ணிக்குள்ளேயே வந்து லிக்விட வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பாட்டிலுக்குள்ள ஊத்தி கிளீன் பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். 4 பீட்ரூட்ல 2 பீட்ரூட் எடுத்து ஜூஸ் பண்ணிட்டு, 2 பீட்ரூட்ட வந்து பொரியல் பண்ணிடலாம். காலையிலக்கும் மதியானத்துக்கும் தாங்குற மாரி இந்த உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் அரைச்சு ஊத்துன குழம்பு மாரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து பண்றதுக்கு பீட்ரூட்ட குட்டி குட்டியா நறுக்கிட்டு, கொஞ்சமா இஞ்சி கூடவே வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். என்னதான் நம்ம ஜூஸர்ல போட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகுறதுக்கு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு, கூடவே லெமன் கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு, இனிப்புக்காக வந்து வெல்லம் வந்து கரைச்சு வச்சிருக்கேன். அதை தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். குட்டீஸ்க்கு இன்னைக்கு லீவுங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா இருந்த ஜூஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வச்சுட்டேன். விளையாடிட்டு வந்து தண்ணி தாக்க அடிக்கும்போது கூட இந்த ஜூஸை வந்து பாப்பா வந்து குடிச்சுப்பா. இன்னைக்கு அவங்க அத்தை வந்து இந்த மில்கி மிஸ்ட்லேருந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஸ்பூன் வச்சிருக்க அந்த இடம் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த டிசைனு. இல்லை ஐஸ்கிரீமு ஜூஸு லஞ்ச் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே குட்டீஸோட ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஆனுவல் டேங்கிறனால நல்லா ஆனுவல் டே பார்த்துட்டு இன்னைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.